அதாவது இவர் என்ன நினைக்கிறாரு, மக்களை தேடி போன்னு அண்ணாவோட இதை கோட் பண்றாரு. மக்களை தேடி போ, அவர்களுடைய நீ வாழ்ந்து காட்டு, அவர்களிருந்து கற்றுக்கொள்ளுன்னு அண்ணா சொன்னார். இவர் மக்களை தேடி போறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்றாரு, மக்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து பாக்குறாரு. அந்த சம்பவத்துக்கு விஜய் ஒரு விட்னஸ், அவர் கட்சி தலைவர். அவர் கூப்பிடாத சிபிஐ ஒரு விசாரணை நடத்தினா அந்த விசாரணை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விசாரணையா இருக்கும். இது வந்து திட்டமிட்ட சதி, எங்க கூட்டத்துக்குள்ள திமுக காரங்க பூந்து கலண்டா பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லக்கூடும். அதுதான் அவங்க 3 பேர் சொல்லக்கூடும். ஆனா இவங்க 3 பேரும் ஒன்னா விசாரிப்பாங்களா, அது ஒன்னா விசாரிச்சா அந்த விசாரணை முறையே தப்பு. அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து இதுக்கு திட்டமிட்ட திமுகவுடைய சதி தான் இது எங்களுக்கு நாங்க வந்து போலீஸ் சொன்னபடி எல்லாமே பண்ணினோம் நாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது சிபிஐ தான் இனிமே கண்டுபிடிக்கணும். அதுல வந்து இன்ஃபேக்ட் இவங்க சொல்றதை வச்சு செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிடுவாங்களான்றது இவங்க சொல்ற அந்த சதின்றதுக்கான விஷயங்கள் இவங்க ஆதாரம் கொடுக்கணும். அவங்க ஆதாரம் இவங்ககிட்ட கேட்பாங்க. இவங்க வெறும் சதின்னு சொல்லிட்டு போனா சரியா வராது. எந்த விதத்தில் நீங்க அதை சொல்றீங்க சதின்றது, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க. இது இல்ல திமுக திட்டமிட்டு பண்ணாங்க நீங்க வெறும் சொல்லிட்டு யூ கேனாட் கம் அவுட், யூ காட் டு கிவ் சம் எவிடன்ஸ். அது எவிடன்ஸ் என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. அந்த எவிடன்ஸை வெரிஃபை பண்ண வேண்டிய வேலை சிபிஐக்கு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமானா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணதே தப்பு. விஜய் பேர்லையும் கேஸ் புக் பண்ணிருக்கணும். ஏன்னா கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன எஃப்ஐஆர் புக் பண்ணாங்களோ அந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்போது அந்த வழக்கில் அவங்க 3 பேர் இருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க இருக்கும்போது விஜயை சேர்த்துருக்கணும். வழக்கில் கைது பண்ணுறாங்க, அடுத்த கட்டம் விஜயை வழக்கில் சேர்த்துருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண தப்பு விஜயை சேர்க்காது வழக்கில். விஜய் மேலே வழக்கு போட்டால் அது ஏதாவது அது அரசியல் ரீதியாக அவர் அதை பயன்படுத்துவார்னு திமுக அப்படி இருந்தாங்களே தெரியாது. அது கைது பண்ணாதது வேற விஷயம். வழக்கு போடாத ஏன் இருந்தாங்க? அவர் சம்பவத்தோட கட்சியோட தலைவராக இருக்கார். சம்பவத்தை அன்றைக்கி அவர் கண்ணு முன்னாடி சம்பவம் நடக்குது. அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஏன் கேஸ் போடல? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கரூர் இன்சிடென்ட் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக, அதான் நேற்றும் இன்றும் வந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. இதில் வந்து 2வது நாளாக ஆதவ் அர்ஜுனா அவர்களும் புஷ்யானந்த் அவர்களும் விசாரணை ஆஜர் ஆயிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 10 மணி நேரம் கிட்ட விசாரணை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடியுது. என்ன சுச்சுவேஷனில் இருக்கு சார் கேஸ்? இல்லை, அதாவது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வந்து தாவேகாவுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இந்த சம்பவம் வந்து கவர்மெண்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் சொன்ன விஷயம் என்னென்னா 12 மணிக்கு வரதா சொன்ன விஜய் 7 மணிக்கு வந்தார். அதனால் கூட்டம் வந்து அப்படியே தண்ணி சாப்பாடு இல்லாமல் நின்ன கூட்டம் வந்து அப்படியே சேர்ந்து போய் அவர் வரும்போது ஒரு நெருக்கடி உண்டாச்சு, தள்ளுமுள்ளு உண்டாகி அதில் வந்து நடந்து நிறைய பேர் மரத்து மேலேருந்து கீழெல்லாம் விழுந்தாங்க. அவர் நேரம் தவறி வந்ததுனால, நேரம் தள்ளி வந்ததுனால தான் இந்த மாதிரி நடந்ததுன்றது ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம். ஸ்டாலின் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு தலைவரும் வந்து தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். ஆனால் இவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, தவேகாவுடைய பாயிண்ட் திருப்பி இது வந்து ஒரு சதி, இது திட்டமிட்ட சதி அப்படின்றது தான் ஆதவ் அர்ஜுனா முதற்கொண்டு எல்லாருமே விஜய் முதற்கொண்டு இன்டெரக்டாக பேசினது அதுதான். அதுவும் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப கெட்ட பேரை கொடுத்த ஒரு இன்சிடெண்ட்டாக போச்சு. அது சோக சம்பவம் வந்து அவருக்கும் ஒரு பொலிட்டிக்கலாக கெட்ட பேரை கொடுத்துருச்சு. எப்படின்னா, அவர் கண்ணெதிர்க்கே மயங்கி விடுறாங்க, சாகுறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மருத்துவமனையில் போய் பார்க்காத சென்னைக்கு திரும்பி வந்துடுறாரு. அது வந்து அங்கே இருக்கிற அவங்களுக்கே ஷாக்கு. அப்புறம் நடுநிலையாக விஜயை பார்த்தவங்க, திமுக பிடிக்காமல் ஒருத்தர் வந்திருக்காரு, அதெல்லாம் இவருக்கு ஓட்டு போடலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்க, என்னன்னா இவர் ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்காரு, ஒரு இவ்வளோ பேர் சாகுறாங்க, இவர் போய் பார்க்காத மாட்டேன் சென்னைக்கு திரும்பி வராருன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஏன்னா எப்படி ஒரு ஆட்சிக்கு வந்து எப்படி இருப்பாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அது மாதிரி வந்தது. அது மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இறந்த ஒரு வீட்டிலேருந்து சொந்தக்காரங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு பார்க்கறது போன்ற விஷயங்கள், அது வந்து துக்க வீட்டில் போய் பார்க்கறது போல கூப்பிட்டு இங்கே பார்க்கறதுன்றது. அப்போது அதே மாதிரி அன்னைக்கு கூட மக்களை கூப்பிட்டு அவர் அரங்கத்தில் சந்திக்கிறார். அதாவது இவர் என்ன நினைக்கிறாரு, மக்களை தேடி போன்னு அண்ணாவோட இதை கோட் பண்ணுறாரு. மக்களை தேடி போ, அவர்களுடைய நீ வாழ்ந்து காட்டு, அவர்களிருந்து கற்றுக்கொள்ளுன்னு அண்ணா சொன்னார். இவர் மக்களை தேடி போகிறதுக்கு போல இவர் என்ன பண்ணுறாரு, மக்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து பார்க்குறாரு. அந்த ஸ்பீச்சில் கூட அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், வெளியில் வர்றதுக்கு பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நாங்களே உங்களை வந்து தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் அது நான் தற்காலிகமாக அந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போடாதனால இவரால் கூட்டத்தை நடத்த முடியலன்னு சொன்னார். நான் சொல்ல வருது, அந்த உறவினர்களே அப்போ சந்திச்சிருக்கலாமே, அப்போ அந்த விஷயங்கள் நடக்கல. இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து உறவினர்களை சந்திச்சிருக்கலாம். எல்லாமே சார் நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கல்யாண மண்டபத்தில் பெர்மிஷன் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட கிடைக்காம இல்லை. அது 4-5 மண்டபத்தை அவங்க ட்ரை பண்ணி எது பாதுகாப்பு ரீதியாக சரியான மண்டபம் சார், உங்கள் தொண்டர்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நீங்கள் எந்த இடத்துக்கு வேணா போகலாம் சார். நீங்கள் உங்கள் தொண்டர்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொண்டர்கள் போர்வையில் வேற யாவது வந்துட்டா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் நீங்கள் தொண்டர் படை வச்சுக்கோங்க, வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் வராதிங்க, இந்த இடத்துக்கு வராதிங்க,
நான் இந்த இடத்துல துக்கம் கேட்க போகிறேன், இந்த கல்யாண மண்டபத்தில் துக்கம் கேட்க போகிறேன். அன்றைக்கி எப்படி 2000 பேரை நீங்கள் உள்ளே இது பண்ணீங்க? நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தி உள்ளே கொண்டு போனீங்க? அது மாதிரி நீங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா தலைவர்கள் வரக்கூடாதுன்னா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் தலைவர் சொன்னால் யாரும் வரப்போகிறது இல்லை. மீறி யாராவது வந்தாங்கன்னா அவங்க அடையாளம் கண்டு போலீஸோ இல்லை உங்கள் தொண்டர்படியே நீக்க வேண்டியது தானே. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் உங்கள் செயல்பாடை வந்து விமர்சிக்கத்தக்கதாக மாறுது இல்லையா? அது நீங்கள் தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. ஒரு அரசியல் தலைவர், வளர்ந்து வர தலைவர், அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக இந்த விசாரணைக்கு அவரையும் கூப்பிடணும் ஆக்சுவலாக விஜயா. ஆமாம், அவர் கண் முன்னாடி தானே சார் நடந்துட்டு. அவர் கூப்பிடாத நடக்கிற விசாரணையே கிடையாது. சிபிஐ வந்து அவர் கூப்பிடாத ஒரு விசாரணை நடத்தினாங்கன்னா அது ஒரு விசாரணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவருக்கு வாய்ப்பு இருக்கா? கூப்பிடணும்னா அது விசாரணை கிடையாது. அதான் சார், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் வராரோ வரலையோ சார், சிபிஐ வந்து நோட்டீஸ் அனுப்பணும். அவர் டிவிலாம் கொடுத்தாரா, சிசிடிவியோட இதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சானோ. ஏன்னா அவர் பஸ்ஸில் 4 பக்கமும் சிசிடிவி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்தானே அவர். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாரா இல்லையான்னா சிபிஐ தான் நமக்கு சொல்லணும். எதாவது மறைச்சிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா விஜய் இஸ் அ விட்னஸ். அந்த சம்பவத்துக்கு விஜய் ஒரு விட்னஸ். அவர் கட்சி தலைவர். அவர் கூப்பிடாத சிபிஐ ஒரு விசாரணை நடத்திதுன்னா அந்த விசாரணை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விசாரணையாக இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அப்புறம் என்ன? சரியில்லாத விசாரணை. அது சரியான விசாரணை கிடையாது. நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் பதில். உங்கள் கண்ணு முன்னாடி எந்த சம்பவம் எத்தனை நிமிஷத்தில் நடந்தது, நீங்கள் எது பேசும்போது நடந்தது. இப்போ இவங்க போய் என்ன சொல்லியிருப்பாங்க 10 மணி நேரத்தில், இது வந்து செந்தில் பாலாஜி அவர் ஏற்பாடு பண்ண விஷயம்தான், அவர் தான் எங்கள் கூட்டத்தை கலாட்டம் பண்ணிட்டாரு, மேடையிலே சொல்கிறார், அவர் தான் அவங்க ஆளுங்களை விட்டு செருப்பால் அடிக்க வச்சாரு, அவங்க ஆட்கள் தான் உள்ளே வந்து தள்ளுமுள்ளு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க மூலமாக தான் இந்த இது வந்து அவங்க சொல்லலாம். அவங்க சொல்கிறதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது. சிபிஐட்ட அவங்க திமுக மேலே முற்றிலும் குற்றம் சொல்லி ஒரு விஷயத்தை வாக்கு மூலம் அவங்க கொடுப்பாங்க சார். எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு. ஆனால் டிசம்பர் மாதம் கரூருக்கு வர அந்த அவங்க ஏன் முதலே போனாங்கன்றதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லணும். டிசம்பர் மாதம் தான் கரூருக்கு விசிட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே ஏன் போனாங்கன்றது அவங்க தான் காரணம் சொல்லணும். அது சிபிஐ கேட்குமா இல்லைன்றது நமக்கு தெரியாது. அதனால் இவங்க 3 பேர், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் 3 பேருமே ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து ஒட்டுமொத்தமாக சிபிஐ செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம். இதுக்கு செந்தில் பாலாஜியை பற்றி நாங்கள் பேசினோம், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாரு. பாபநாசம் படத்தில் வரா மாதிரி சொல்கிறீங்களா? ஒரே மாதிரி எல்லாரும். ஆமாம், ஒரே மாதிரி சொல்லுவாங்க. திமுக மேலே குற்றம் சொல்லி சொல்லுவாங்க. அது அவங்களோட உரிமை வச்சுக்கோங்களேன், நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது பாலிடிக்ஸ். இது ஆக்சுவலாக அவங்க பாலிடிக்ஸில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. சிபிஐ தான் உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நாங்கள் வந்து முறையான இதுக்கு அனுமதி கேட்டோம், நாங்கள் அந்த இடத்த கேட்டோம், இந்த இடத்த கேட்டோம், கடைசியில் இந்த இடம் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. எல்லாம் நடந்துருச்சு சார். ஆனால் 10 மணி நேரம் அந்த விசாரணை அப்படின்னா என்ன முறையில் நடக்குது? எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்களா இல்லை தனித்தனியாவா? இல்லை சார், எல்லாரையும் ஒரே இடத்துலலாம் வச்சு விசாரிக்க முடியாது சார். உங்களை விசாரித்த பிறகு அவரை விசாரிப்பாங்க. அவர் விசாரிச்சு இந்த மாதிரி விசாரணை நீங்கள் ஒன்று சொல்லும்போது அவர் வேறு ஒன்று முரணாக சொன்னால் என்ன பண்ணுறது? 3 பேர் ஒன்றா வச்சு விசாரிச்சா எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே முதல்ல போகும்போது என்ன பேசணும்னு இவங்க பேசிட்டு தானே போவாங்க. தனித்தனியாக விசாரித்தாலும் சரி, ஒன்றா விசாரித்தாலும் சரி, நம்ம இதுதான் சொல்லணும்னு தான் அவங்க போவாங்க. அதாவது இது வந்து திமுக வந்து திட்டமிட்ட சதியில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்க நோக்கம். அவங்க அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டியது சிபிஐயோட பொறுப்பு. எந்த நேரத்தில் இது எப்படி நடந்தது, எந்த நிமிஷத்தில் யார் செருப்பு எடுத்து அடித்தாங்க, எந்த நேரத்தில் மரக்கிளை ஒடிஞ்சு விழுந்தது, எந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆச்சு, எந்த நேரத்தில் முதல் டெத்து நடந்தது, எந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. ஸோ இவ்வளோ இருக்கு. எந்த நேரத்தில் விஜய் வர வேண்டியிருந்தது, எந்த நேரத்தில் வந்தார், போலீஸ் அவர்கிட்ட நீங்கள் 50 மீட்டர் முன்னாடி போகாதீங்க, கூட்டம் செதறி போகும், இல்லை கூட்டம் உங்களை நோக்கி வரும்னு சொன்னாங்களா இல்லையா, போலீஸ் தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, போலீஸை முதல்ல வந்து விஜய் அப்ரிஷியேட் பண்ணாரா, எல்லையிலேருந்து கூட்டு வந்து இங்கே விட்டாங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணார் போலீஸ்க்கு, அதெல்லாம் உண்மைதானா, போலீஸ் உங்களுக்கு எந்த இதுக்கு அளவுக்கு உதவி பண்ணாங்க, போலீஸ் வந்து நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 11 நிபந்தனைகளில் எவ்வளோ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்க பண்ணலை, இவ்வளவும் சிபிஐ கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அதுக்கு மீறி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து திட்டமிட்ட சதி, எங்கள் கூட்டத்துக்குள்ளே திமுககாரங்க பூந்து கலண்டா பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லக்கூடும். அதுதான் அவங்க 3 பேர் சொல்லக்கூடும். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்றா விசாரிப்பாங்களேன்னா அது ஒன்றா விசாரிச்சா அந்த விசாரணை முறையே தப்பு. ஒன்றா விசாரிச்சாங்கன்னா அந்த விசாரணை முறையே தப்பாக போயிடும். 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கணும். ஏன்னா அப்போ தான் இவங்க எல்லாம் இவங்களோட கருத்துக்களில் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கான்னு அப்போ தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதனால் சிபிஐ வந்து எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியும் 3 பேரெல்லாம் ஒன்றா வச்சு விசாரிக்க மாட்டாங்க. ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் தனித்தனியாக தான் விசாரிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் முரண்பாடுகளை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும்.
அது மட்டும் இல்லை ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கணும், ஒவ்வொருத்தரையும் பேசி ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கணும். அது ரொம்ப பெரிய வேலை. ரெக்கார்டட் இருக்குல்ல, விசாரிக்கும் போது வீடியோ ரெக்கார்டட் பண்ணுவாங்க சார். இருந்தாலும் ரைட்டிங்கில் வாங்கணும், கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்ல. நீங்கள் எல்லாமே வந்து ஒரு இதாக இருக்க முடியாது, எலக்ட்ரானிக்காக இருக்க முடியாது. ஏன்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியும் சப்மிட் பண்ணணும்ல நீங்கள். ஸோ அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைப் அடிக்கும்போது அடித்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எல்லா பேஜையும் கையெழுத்தை வாங்கி முடியறதுக்கு 10 மணி நேரம் ஆகும். அவங்க வாக்குமூலம் கொடுத்தது இன்னும் 2 மணி நேரமாக தான் இருக்கும். அது 3 பேரையும் பேசி எல்லாம் இன்னைக்கு கூட கூப்பிட்டுருக்காங்க மறுபடியும். ஆமாம், 2வது நாள். ஸோ 2வது நாள். ஆனால் அடிப்படையான விஷயம் ஒன்று தான். அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து இதுக்கு திட்டமிட்ட திமுகவுடைய சதி தான் இது எங்களுக்கு நாங்கள் வந்து போலீஸ் சொன்னபடி எல்லாமே பண்ணினோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது சிபிஐ தான் இனிமேல் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து இன்ஃபேக்ட் இவங்க சொல்கிறத வச்சு செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிடுவாங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்ல சார், 1 மாதத்துக்கு மேலே வந்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு, சிபிஐ விசாரணை. ஆதாரங்கள், தடயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 50% அந்த மாதிரி நெருங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாமா? இல்லை தடயங்களை வச்சு நீங்கள் வந்து இது வந்து ஆதாரங்கள்னே வச்சுக்கலாமே. இல்லை இதில் என்ன ஆதாரங்கள்ன்றது என்ன இருக்க முடியும் ஆக்சுவலாக? இப்போ இவங்க சொல்கிறபடி சதின்றதுக்கான ஆதாரங்கள் அவங்க கண்டுபிடிக்கணும். சதியே இல்லை, இயல்பாகவே ஒரு தள்ளுமுள்ளில் நடந்து போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அது கண்ணால் பார்த்தவங்க யார்? அந்த பப்ளிக் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். அவங்கள இனிமேல் வந்து உண்மையிலேயே அங்கே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் வந்திருக்காங்கல்ல, அவங்க எப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, எப்படி நடந்தது, நீங்கள் உங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு யார் யார் மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை பெற்று வெளில வந்தாங்களோ அவங்களெல்லாம் விசாரிப்பாங்க. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு உள்ளே போயிட்டு டெத்தை நேரில் பார்த்துட்டு வந்தவங்க, அந்த தள்ளுமுள்ளுனால ஏற்பட்ட மரணங்களை பார்த்துட்டு வந்தவங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் வந்து கடைசி நேரத்தில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சில பேர் பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிபிஐ கலெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயும் கலெக்ட் பண்ணி இதில் வந்து உள்நோக்கம் இருக்கா, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில் வேறு யாரோட ஹேண்ட் இருக்கா, இல்லை இயல்பாகவே வந்து ஒரு மக்கள் நெருக்கடியில் நடந்த விஷயம், தள்ளுமுள்ளு நெருக்கடியில் நடந்த ஒரு ஸ்டாம்பீடுதல் நடந்த விஷயங்கள் தானன்றதை அவங்க தீர்மானிப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிற அந்த சதின்றதுக்கான விஷயங்கள் அவங்க ஆதாரம் கொடுக்கணும். அவங்க ஆதாரம் இவங்ககிட்ட கேட்பாங்க. இவங்க வெறும் சதின்னு சொல்லிட்டு போனால் சரியாக வராது. எந்த விதத்தில் நீங்கள் அதை சொல்கிறீங்க சதின்றது, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க. இது இல்லை திமுக திட்டமிட்டு பண்ணாங்க, நீங்கள் வெறும் சொல்லிட்டு யூ கேனாட் கம் அவுட், யூ காட் டு கிவ் சம் எவிடன்ஸ். அது எவிடன்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அந்த எவிடன்ஸை வெரிஃபை பண்ண வேண்டிய வேலை சிபிஐக்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமானா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனில் நிற்க விடாமல் இந்த கேஸை வச்சு. அதுக்கான இது வந்து ஊழல் வழக்கெல்லாம் கிடையாது சார். இது ஒன்றும் பெரிய இதுக்கெல்லாம் வந்து விஜய் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது இந்த வழக்குனால வந்து பாஜக வந்து விஜயை மிரட்டுமானா அது ஒன்றும் கிடையாது. இதில் அப்படிலாம் மிரட்டி இதில் வந்து ஜெயிலில் தூக்கி போடுற மாதிரி ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்னென்னா வந்து அவரை கூப்பிட்டு வாக்குமூலம் வாங்கணும், விஜயை கூப்பிட்டு வாக்குமூலம் வாங்கணும். விஜய் எக்ஸம்ட் பண்ணாங்கன்னா, விதிவிலக்காக விஜயை வச்சுருந்தாங்கன்னா, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணதே தப்பு. விஜய் பேர்லேயும் கேஸ் புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன எஃப்ஐஆர் புக் பண்ணாங்களோ அந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த வழக்கில் அவங்க 3 பேர் இருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க இருக்கும்போது இவங்க விஜயையும் சேர்த்துருக்கணும். வழக்கில் கைது பண்ணுறாங்க, அடுத்த கட்டம் விஜயை வழக்கில் சேர்த்துருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண தப்பு விஜயை சேர்க்காது வழக்கில். அது விஜய் மேலே வழக்கு போட்டால் அது ஏதாவது அது அரசியல் ரீதியாக அவர் அதை பயன்படுத்துவார்னு திமுக அப்படி இருந்தாங்களே தெரியாது. அது கைது பண்ணாதது வேறு விஷயம், வழக்கு போடாத ஏன் இருந்தாங்க? அவர் சம்பவத்தோட கட்சியோட தலைவராக இருக்கார், சம்பவத்தை அன்றைக்கி அவர் கண்ணு முன்னாடி சம்பவம் நடக்குது. அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஏன் கேஸ் போடல? அவரும் வந்து கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இத்தனை நேரம் சிபிஐ அவர் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இனிமேலாவது சிபிஐ ஃப்ரெஷ்ஷாக ஆளுங்கள்லாம் கூப்பிட்றதுக்கான உரிமை இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு புதுசாக அதில் வந்து நம்ம புது ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் அவங்களுக்கு இருக்குது. பாலாஜி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, செந்தில் பாலாஜி வரையும் கூட வாய்ப்பு இருக்குது. கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இவங்க சொன்னாங்கன்னா அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஏன் அதிமுகவில் இருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் லோக்கலில் இருந்தாங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இல்லை வேறு கட்சிக்காரங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட விசாரிப்பாங்க. மருத்துவமனையோட டிஎனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அங்கே டாக்டர்ஸை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, பல விதங்களில் விசாரிப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தில் போய் விசாரிப்பாங்க, எல்லா விதத்துலையும் விசாரிப்பாங்க. விஜயை விசாரிக்கணுன்றதான் பாயிண்ட்டு. விஜயை விசாரிக்காத விட்டுட்டாங்கன்னா அது சரியான முழுமையான விசாரணையை அமையாது என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.